எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி. ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி. வானிலிருந்து விழும் மழையை நோக்கி உயிர்கள் வாழ்கின்றன. அதுபோல அரசனுடைய செங்கோலை நோக்கியே குடிமக்கள் வாழ்கிறார்கள். வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். காஞ்சி மகா பெரிவா அருளிய தெய்வத்தின் குரல். நமது சரீரம் நசித்து இறந்து போன பின்புதான் மோட்சம் என்று எங்கேயோ ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்பதில்லை. மோட்சம் என்பது எங்கேயோ மேலுலகத்தில் இருக்குன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. மோட்சம்ங்கிறது அந்த மோட்ச நிலையை இந்த மண்ணுலக வாழ்விலேயே நம்மால் பெற முடியும். அனைத்தும் ஒன்றே என்ற அத்வைத ஞானம் சித்தித்தால் இங்கேயே இப்பொழுதே மோட்சத்தில் இருப்போம். எல்லாம் பகவான் தான், எல்லாத்திலையும் பகவான் இருக்கான் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுதான் மோட்ச நிலை, அதுதான் மோட்சம். அப்படியே இறைவனோடு நாம் கலந்து விடுவது. அப்படி இறைவனுடன் நாம் கலந்து விட்டால் எப்பொழுதும் ஆனந்தம் தான், பரமானந்தம் தான், இல்லையா? அதுதான் மோட்சம். அனைத்தும் ஒன்று என்பது எப்படி சரியாகும்? அனைத்தும் ஒன்று என்பது எப்படி சரியாகும்? இத்தனை மாறுபாடுள்ள நானாவித வஸ்துக்களை பிரத்யட்சமாக நாம் பார்க்கிறோமே. நம்ம கண்ணுக்கு எல்லாமே வித்தியாசமா தானே இருக்கு. அது எப்படி எல்லாம் ஒன்னாகும் என்று நாம் கேட்கலாம், இல்லையா? ஒன்று நாம் பிரத்யட்சமாக காண்பது சத்தியமாக இருக்க வேண்டும், அல்லது வேதாந்தம் சொல்வதும் ஞானிகளின் அனுபவமான அத்வைதம் சத்தியமாக இருக்க வேண்டும். நம்ம கண்ணில் பார்க்கிற பொருள் எல்லாம் சத்தியமா இருக்கணும். அப்படின்னா எல்லாம் ஒண்ணுன்னு சொல்ற அத்வைதம் சத்தியமாக இருக்கணும், இல்லையா? சத்தியமாக இருப்பது எதுவோ அது மாறாத சாந்தியும் ஆனந்தமும் நிறைவும் தர வேண்டும். நம்ம எதை சத்தியம்னு சொல்றோம்? நம்ம மனசுக்கு சாந்தியையும் அமைதியும் எது தருதோ அதான் சத்தியம். உலக மக்களுக்கு அமைதியும் சாந்தியும் எதிலிருந்து கிடைக்கிறதோ அதுதான் சத்தியம், இல்லையா? நாம் பிரத்யட்ச வாழ்க்கையில் இந்த சாந்தியும் ஆனந்தமும் நிறைவும் இல்லையே. நமது வாழ்க்கையில் தினந்தோறும் மனிதர்களாகிய நாம் பல துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகிறோம். அப்படி நாம் பல துன்பங்களுக்கும் துயர்களுக்கும் ஆளாவதால் அதற்கு காரணம் என்ன என்று நாம் யோசிக்க வேண்டும். ஒன்று ஆசை. ஆசைதான் எல்லாவற்றுக்கும் காரணம், இல்லையா? வேதாந்தம் சொல்கிற அத்வைதத்தில் தானே அந்த நிரந்தர ஆனந்தம் இருக்கின்றன. அதை அனுபவிக்கும் ஞானிகள் தான் மற்ற ஜனங்களுக்கு உள்ள துன்பமும் சஞ்சலமும் இல்லாமல் எப்பொழுதும் சாந்தியாக, எப்பொழுதும் திருப்தியாக, எப்போதும் ஆனந்தமாக நிறைந்திருக்கிறார்கள். நம்ம ஒரு ஞானியை பார்க்கிறோம். அந்த ஞானி எப்போதும் ஆனந்தமா இருக்கார். அவர் மட்டும் எப்படி ஆனந்தமா இருக்கார்? எப்படின்னா எல்லா இடத்துலயும் பரம்பொருள் அவர் பார்க்கிறார். ஆசைகள் அவருக்கு கிடையாது. ஆக அந்த அத்வைத ஞானம் நமக்கு கிடைக்கும் பொழுது நமது மனமும் பரமானந்த நிலையை அடைகிறது. இதன் அடுத்த பகுதி நாளை காண்போம். ஜெய்ஹிந்த்.